கச்சா எண்ணெய் சார்ந்த எரிபொருள் தேவையில் தற்போது இந்தியா கிட்டத்தட்ட தனது தேவையில் 80% வெளிநாட்டையே நம்பியுள்ள நிலையில் அதில் தீர்வு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் தென்படுகின்றன. பெட்ரோலுக்கு மாற்றாக காட்டு ஆமணக்கு மூலம் தயாரிக்கப்படும் பயோடீசல் குறித்த ஆராய்ச்சி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. பொருளாதார வளர்ச்சி காரணமாக நாட்டில் வாகன பெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக எரிபொருள் தேவையும் அதிகரித்து வருகிறது. உலக நாடுகளில் எரிபொருளை அதிகமாக பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஆனால் அதற்கேற்ற வகையில் இந்தியாவில் கச்சா எண்ணெய் கிடைப்பதில்லை. அதற்கான எண்ணெய் வளமும் நம் நாட்டில் இல்லை. இதற்கு மாற்று ஏற்பாடாக பயோடீசல் எரிபொருள் இருக்கும் என விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். இன்றைக்கினுடைய காலத்தின் கட்டாயம் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எரிபொருளுடைய உற்பத்தி தேவை பார்த்திங்கன்னா 72% மேலே நம்ம வெளிநாடுகளையே நம்பி இருக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் டெய்லி பார்த்திங்கன்னா டீசல் பெட்ரோல் விலை உயரலாம் குறையலாம், அந்த மாதிரி ஸ்கோப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நம்முடைய நாட்டின் ஒரு தேவையை உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியாத நிலைமை இருக்குது. தற்போது அந்த ஆராய்ச்சி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அதாவது பயோடீசல் எனப்படும் உயிரி எரிபொருளுக்கு உயிர் கொடுக்கும் முயற்சியில் நமது விஞ்ஞானிகள் வெற்றி பெறும் நிலையில் உள்ளனர். காட்டாமணக்கு, புன்னை, இலுப்பை, வேம்பு மர விதைகளில் இருந்து எடுக்கப்படும் பயோடீசல் எனப்படும் உயிரி எரிபொருளை கொண்டு கார் முதல் ரயில் வரை இயக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் வேளாண் விஞ்ஞானிகள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு உண்மையிலேயே சுதந்திரம் வேணும்னா எனர்ஜி சுதந்திரம் வேணும், எனர்ஜி இண்டிபெண்டன்ட் இருந்தால் நம்ம வேகம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம எனர்ஜி இண்டிபெண்டன்ட் வேணும்னா நமக்கு பயோடீசல் ஒன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டிவ், பயோஃபியல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி ஆராய்ச்சி மையத்தில் இந்த ஆய்வு இறுதி கட்டத்தை எட்டும் நிலையில் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் இந்த பயோடீசல் எரிபொருளை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் குமரேசன் மற்றும் நிரஞ்சன் பாரதி.